ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நல்ல டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது சாப்பிட்டா முடி ரொம்பவே நல்லா சூப்பராக வளரும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 வரமிளகா சேர்த்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதில் 1 கப்பு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வறுத்துருங்க. இது அப்படியே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1 கப்பு துருவன தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லாவே வறுத்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை உள்ள சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஒரு மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுருங்க. ஒரு 15 பல்லு பூண்டு, 20லிருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கிரைண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துற வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துற வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஃபைனலாக அதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.